நம்ம இப்ப பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா 11 ஏக்கர். அந்த 11 ஏக்கர்ல 7 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விவசாய நிலம். பேலன்ஸ் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. நல்ல ஒரு அருமையான ஏரியா. மரங்கள் தென்னை மரங்கள்லாம் நல்ல பயங்கரமான காப்புல இருக்கு. நீங்க நேர்ல வீடியோல பாருங்க நல்லாவே தெரியும். இந்த இடம் கரெக்ட்டா நம்ம குடிமங்கலம் ஏரியாவுல, அதுவும் சின்ன புத்தூர் அப்படின்ற ஏரியாவுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல தார் ரோட் பேஸும் நம்ம நல்லா நீட்டாவே கிடைச்சிருக்கு. நல்ல தார் ரோட் பேஸும் அமைஞ்சிருக்கு. உள்ள வந்ததையுமே ஃப்ரண்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து இது ஃபுல்லா உங்களுக்கு விவசாய நிலமா வந்துரும். எதுவுமே அவங்க வெள்ளாமை பண்ண கிடையாது. ஃபுல்லா விவசாய நிலமா இருக்கு. உள்ள வந்து தோப்பு, அதுக்கு பின்னாடி வெறும் நிலம் வந்துருது. உங்களுக்கு எம்ப்டி லேண்ட் வந்துருது. தண்ணி வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கிணறு, தனி சர்வீஸ் வந்துருது. பக்கத்திலேயே ஒரு ஊரும் இருக்கு. ஊருக்கும் பக்கத்திலேயே வந்துடுது. மரங்கள் பாருங்க எல்லாமே ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய மரங்கள். எல்லா மரங்களுமே அவ்ளோ சூப்பரா செழிப்பா வச்சிருக்காங்க. நல்ல காப்பு. ஒவ்வொரு மரமே பார்த்தீங்கன்னா, தெளிவா நீட்டா இருக்கு. காப்பும் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. பூமியும் நல்ல மட்டமான, சமமான பூமி. இந்த 11 ஏக்கரும் உங்களுக்கு ஒரே சமமா, மட்டமா தான் இருக்கும் ஒழிய, குழி, பள்ளம், மேடு அந்த மாரி இருக்காது. வாஸ்துக்கு ஒரு அருமையான பூமி இது. இந்த தோட்டத்தோட இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏக்கர் வந்து டோட்டலா ஏக்கர் வந்து ரூ. 40,00,000 இந்த ஏவரேஜா கேட்கறாங்க. தோப்பு இதெல்லாம் சேர்த்து ஏவரேஜா ஏக்கர் ரூ. 40,00,000 ஃபைனல் கேட்கறாங்க. நீங்க இடத்த நேர்ல பாருங்க. இடம் புடிச்சதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்கலாம். மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த இடத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.